வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். உடல்நலவு குறைவு காரணமாக அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது உயிரிழந்திருக்கிறார் என்ற முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். தற்போது வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையனின் உடல் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணிகர் சங்க பேரவையின் தலைவராக செயல்பட்டு வந்தவர் தாவலேன். பெரம்பூரை சேர்ந்த இவர் கடந்த பல வருடங்களாக இவர் வணிகர் சங்க பேரவையோட தலைவராக செயல்பட்டு வந்தார். குறிப்பாக கடந்த 3ஆம் தேதி இவருக்கு திடீரென நுரையீரல் தொற்று பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த பல வருடங்களாக இவர் நுரையீரல் தொற்று பிரச்சனை காரணமாக அவதிப்பட்ட வந்த நிலையில கடந்த 3ஆம் தேதி திடீரென அதிக அளவிலான பிரச்சனை ஏற்பட்டதால இவருக்கு அமைந்த கரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில இவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில இவர் சிகிச்சை பெற்று வந்த இவர் நேற்று திடீரென அவரது உடலானது கவலைக்கிடமாக ஆனதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில மருத்துவர்கள் குழுவினர் தீவிரமாக வெள்ளையனுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வந்த நிலையில தற்போது அவரது உடல்நல குறைவு காரணமாக தற்போது சிகிச்சை பலனின்றி வெள்ளையன் உயிரிழந்துள்ளார். குறிப்பாக அவரது உடலானது தற்போது அமைந்த கரையில் உள்ள அந்த தனியார் மருத்துவமனையில வைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பாக பெரம்பூரில் உள்ள அவரது வீட்டிற்கு இவரது உடலானது கொண்டு செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. பல வருடங்களாக இவர் செயல்பட்டு வந்ததால வணிகர் சங்க கொடி அனைத்தும் அரை கம்பத்துல பறக்க விடவும் திட்டமிட்டிருப்பதாகவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக வணிகர் சங்க கொடிகள் அனைத்துமே அரை கம்பத்தில் பறக்க விடவும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவரது சடங்குகளானது அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு அவரது உடலானது கொண்டு செல்லப்பட்டு மரியாதை நிமித்தமாக பலர் மலரஞ்சலி போன்றவை செலுத்த உள்ளனர். அதன் பின்பாக அவரது உடலானது சடங்குகள் முடிந்து நிறைவடைந்த பின்னர் அடக்கம் செய்ய இருப்பதாகவும் அவரது குடும்பத்தினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.